அரும்பாடுபட்டு தமிழ் வளர்த்த திரு உ.வே. சாமிநாத ஐயரை போற்றி மேலும் தொடர்ந்து காண இருக்கிறோம். முருகப்பெருமான் அக்னியினுடைய அம்சமாக தோன்றியவர் என்றும் அக்னியும் முருகனும் ஒன்று என்றும் இவ்வேறெல்லாம் சில விஷயங்களை கண்டு வருகிறோம். இதையே தொடர்ந்து இன்றும் காண உள்ளோம். ரிக்வேதத்தில் அக்னி பிறந்த கதை வருகிறது. அதற்கும் முருகப்பெருமான் பிறந்த கதைக்கும் எவ்வளவு சம்பந்தம் உண்டு என்பதை நேற்றைய தினம் வரை கண்டு வந்தோம். ரிக்வேத விஷயம் அது. யஜுர்வேதத்தில் கந்தனை தேட முடியுமா என்கிறதை இன்று சற்று பார்க்கலாம். கிருஷ்ண யஜுர்வேதத்தின் தைத்திரிய ஆரண்யகத்தில் வரக்கூடிய மந்திரங்கள், பிரசித்தமான மந்திரங்கள். ஓம் ஆதனுஷ்வ பிரதனுஷ்வ உத்தமாதமசந்தம ஆதித்யே சந்திரவர்ணானாம் கர்ப்பமாதேஹி யஃ புமான் இதசிக்தகும் சூரியகதம் சந்திரமசேரசங்கிருதி வாராதம் ஜனயாக்ரேக்னிம் யயேகோ ருத்ர உச்யதே அசங்க்யாதா சஹஸ்ராணி ஸ்மர்யதே ந ச திருஷ்யதே ஏவமேதன்னிபோததே ஆ மந்த்ரைரிந்திரஹரிபிஹி யாஹி மயூரரோமபிஹி மாத்வா கேசின்யே முரின்ன பாசினஹ நிதம்பேவதா இஹி மா மந்த்ரைரிந்திரஹரிபிஹி யாமி மயூரரோமபிஹி மாம்மா கேசின்யே முரின்ன பாசினஹ நிதம்பேவதா இமி அனுபிஷ்ச மஹத்பிஷ்ச நிகிருஷ்வைரசமாயுதைः காலைர்ஹரித்வமாபன்னைः இந்திராயாஹி சஹஸ்ரயுக் அக்னிர்விப்ராஷ்டிவசனः வாயுஸ்வேதசிகத்ருகः சம்பத்சரோ விஷுவர்ணைः நித்யாஸ்தேனுச்சராஸ்தவ சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோம். யஜ்யத்தில் சுப்பிரமணியாஹ்வானம் என்று கூறுவார்கள். சுப்பிரமணிய ஆஹ்வானம், சுப்பிரமணியனை வரவேற்றல், சுவாகத்தம் செய்தல் என்கிறது. இது ஒரு விசேஷமான சம்பவமாக நடக்கும், யஜ்யங்களில் நடக்கும். அப்பொழுது சொல்லப்படுகின்ற மந்திரங்கள் இவை. ஒரு செய்தி தெரிய வந்தது. ஸ்ரீ தாமோதர தீட்சிதர் என்று பிரசித்தமான பௌராணிகர், முக்கியமாக பெரிய புராணம் சொல்பவர், அவர் அடியனிடம் கூறியது, அந்த நாளில் ஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் யஜ்யம் செய்யும் பொழுது திப்பிராஜபுரத்தில் சுப்பிரமணிய ஆஹ்வானம் நடந்தது. ஒரு சம்பிரதாயம், சுப்பிரமணிய ஆஹ்வானம் நடக்கும் பொழுது பக்ஷணங்கள் நிறைய செய்து வைத்து குழந்தையான முருகனை அழைப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது என்கிறது ஒரு சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயமாக ஏராளமான பக்ஷணங்கள், இந்த பக்ஷணங்கள் இந்த சமயத்தில் செய்து காத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சூத்திரங்கள் விதிக்கப்படாவிடலும், பொதுவாக யஜ்யங்களில் நாம் காணும் பொழுது எந்த கர்மானுஷ்டானத்திலுமே சாஸ்திரமும் சம்பிரதாயமும் சேர்ந்துதான் கர்மானுஷ்டானம். அந்த ரீதியாக பட்சணங்கள் செய்து காத்து கொண்டிருக்க வேண்டும் என்பது சம்பிரதாய விஷயம். அங்கு உள்ள பாவம், குழந்தையான முருகன் வருகிறான், அந்த முருகனுக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டும் என்று. இது ஒரு பக்தனுடைய ரசிக உள்ளம். வரட்டு வித்வானாக இருந்தால் என்ன நினைப்பான் என்றால், இது சூத்திரத்தில் சொல்லப்படலையே, முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், இங்கு கூறப்பட்ட மந்திரங்களுக்கும் சுப்பிரமணியனுக்கும் சம்பந்தமே இல்லையே. அதாவது முருகப்பெருமானுக்கும்
இங்கு கூறப்படுகின்ற இந்த மந்திரங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்த மந்திரங்கள் பொதுவாக பார்த்தீர்களாயில் இந்திர தேவதாக்கமான மந்திரங்களாக அமைகின்றன. மந்திரமே கூறுகிறது, மந்திரைர் இந்திர ஹரிபிகி என்று ஆரம்பிச்சு, இந்திரா வாருங்கள், உம்மை யாரும் தடுக்க வேண்டாம், மாத்வா கேச்சின் ஏமுறிந்த பாசினஹா, கட்டுப்படுத்த வேண்டாம் என்று இந்திரனை அழைக்கக்கூடிய மந்திரங்கள். அந்த மந்திரங்களை கூறி இந்திரனுக்கே இங்கு சுப்பிரமணியன் என்று பெயர். காரணம், வேள்வி நடத்துபவர்களுக்கு காவலனாக இருப்பதால் சுப்பிரமணியன் என்று பெயர். அந்த சுப்பிரமணியனை அழைப்பதற்காக இந்த மந்திரங்கள் கூறப்படுகின்றன. இங்கு ஏது குழந்தை முருகன் வரதும் பட்சணம் சாப்பிட்றதும்? இது மாதிரி பொதுவாக எல்லாருமே யஜ்யத்துல இது மாதிரிதான் நடத்துறா. முருகன் வரார் அப்படின்னு சொல்லிதான், இது ஒருவர் மட்டும் நடத்துறது இல்லை, அப்படிதான் முருகன் வரதாகவும் அது அப்படி ஒரு ஐதிஹ்யம் சம்பிரதாயத்துல வந்துடுத்து. அதை பார்த்துட்டு இது யாரோ ஒரு வித்வான் ஒருத்தர் திபிராஜபுரத்துல, அவர் இந்த மந்திரங்களுக்கும் முருகனுக்கும் சம்பந்தமே இல்லை, இது மாதிரி பட்சணங்கள்லாம் பண்ணி வைக்கிற இடம், இதெல்லாம் என்னத்துக்கு, முருகனுக்கு நைவேத்தியம் பண்ண போறோம் வேற சொல்றேன் என்று ஏதோ பேச ஆரம்பிச்சார், ஒரு தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சார். அவர் இப்படி பேச ஆரம்பிச்ச உடனேயே அந்த இடத்துல அப்புனி ஸ்ரௌதிகள்னு ஒருத்தர், அவருக்கு திடீர்னு பாவம் வந்துடுது, ஆவேசம். அவருக்கு அது மாதிரி ஆவேசமே வந்ததில்லை அவர் வாழ்க்கையில. இப்ப இவர் பேசுறாரே, இவர் பேசுறவரையும் அவருக்கு தெரியாது, சம்பந்தமும் கிடையாது வாழ்க்கலாம். ஏதோ ஒரு வேகத்துல என்ன பண்ணார் அப்படின்னு அவருக்குள்ள முருகன் ஆவேசிச்சுட்டான். அந்த சுப்பிரமணியனுடைய ஆவேசத்துல முருகப்பெருமான் வரக்கூடிய இந்த ஒரு சமயம், இந்த சமயத்துல இப்படி ஒரு சமயத்துல நம்ம இப்போ சுவாகதம் பண்ண வேண்டாமா, முருகனுக்கு பூஜை பண்ண வேண்டாமா அப்படின்னு ஆவேசத்துல ஒரு கர்ஜனை கொடுத்தார் என்கிற விஷயம் அடியனுக்கு தெரிய வந்தது. ரொம்ப அழகா இருக்கு இந்த சம்பவம், பக்தி உத்ரேகமா இருக்கு. பக்தி ரசம் உடையவாளுக்கு இது புரியும். இது முருகனை பத்திய மந்திரம் இல்லையே அப்படின்லாம் விசாரம் பண்றவா விஷயம் வேற, அறிவு வேணா ஷார்ப்பனாகலாம், ஆனா ரசபங்கம் ஏற்படும். இந்த பக்தி விஷயம் புரியாது. எதுக்காக இது சொல்ல வரேன் அப்படின்னா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், சற்று அறிவு ரீதியாகவே இந்த மந்திரங்களை சுப்பிரமணியனுக்கு முருகப்பெருமானுக்கு பொருந்துமா என்று பார்க்கலாமா? முருகப்பெருமானுக்கும் இந்த மந்திரங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா இல்லையா என்கிறதை நாம் பார்க்க வேணும். மந்திரத்தை குலைச்சிடக்கூடாது. நமக்கு இருக்கிற இந்த சம்ஸ்கிருத வித்வத்துங்கிற சாமர்த்தியத்தினால மந்திரத்துக்கு உள்ள போய் விளையாடி மந்திரத்தினுடைய விவட்சையை, மந்திரம் என்ன சொல்ல வருது என்கிறதை நாம் குலைக்க கூடாது. அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் அதை பார்க்க வேண்டும். முருகனுக்கு இந்த மந்திரம் பொருந்தாது, கட்டாயமாக பொருந்தாது என்றால் அதற்குள்ள அடியன் இறங்கவே மாட்டேன், இந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இருக்க மாட்டேன். அனாவசியமா வியாக்கியானங்களை திரிச்சு பேசக்கூடியவன் இல்லை நான். நம்முடைய வித்வத்து இங்க முக்கியம் இல்லை, மந்திரத்தோட ஹிருதயம் முக்கியம். அதனால இந்த இடத்தை எடுத்து பார்த்தேன். இந்த கதையை கேட்ட உடனே இந்த மந்திரம் முருகனுக்கும் சம்பந்தப்பட்ட மந்திரம் தானா, சற்று ஆழ்ந்து கவனிப்போம் இந்த மந்திரத்தை என்று பார்க்க நேர்ந்தது. முருகனை நேராக இந்த மந்திரங்களில் எதுவும் வராவிடிலும், முருகனை பற்றி எதுவும் வராவிடிலும், ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் வருகிறது. எது என்றால் ருத்ரனை பற்றி வருகிறது. மந்திரேர் இந்திர ஹரிவிகி என்ற மந்திரம் ரிக்வேதத்திலும் வரக்கூடிய மந்திரம். ரிக்வேதத்தில் வேண்டுமானால் இந்த மந்திரம் இந்திர தேவதாகமாக இருக்கலாம். யஜுர்வேதத்தை பொறுத்தவரை இந்த மந்திரம் ருத்ர தேவதாகமான மந்திரமாக எடுத்துக்கொள்வது உச்சிதம். காரணம் என்ன என்றால் பிரகரணம், கான்டெக்ஸ்ட். இந்த மந்திரத்தினுடைய
முதல் மந்திரம், முதல் பேசேஜ் அதுவும் ருத்ரனை பற்றியதுதான். இந்த மந்திரத்துக்கு அடுத்த பேசேஜும் ருத்ரனை பற்றியதுதான். அதனால் இங்கு இந்த மந்திரங்கள் வரும்பொழுது இது ருத்ரனை குறிக்கிறது என்று கூறுவது மிகவும் உச்சிதமானது, மிகவும் பொருத்தமானது. ருத்ரனையே இந்திரா என்று இங்கு அழைக்கிறது என்கிறது பொருத்தமாகத்தான் இருக்கிறது. இந்த மந்திரம் ஆ மந்திரைர் இந்திர ஹரிபிகிக்கு முன்னாடி மந்திரத்தை பார்ப்போம். ஆ தனுஷ்வ என்றால் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள்னு அர்த்தம், விஸ்தாரப்படுத்துங்கள். ஆ தனுஷ்வ என்றால் சூழ்ந்து விஸ்தாரப்படுத்துங்கள். பிரதனுஷ்வ பிரகர்ஷமாய் விஸ்தாரப்படுத்துங்கள், உயர்வாக விஸ்தாரப்படுத்துங்கள். உத்தம கோஷம் பண்ணுங்கள், அதாவது உயர்வாய் கோஷம் பண்ணுங்கள். சந்தம நன்கு கோஷம் பண்ணுங்கள். ஆதித்யே சந்திரவர்ணானாம் கர்ப்பம் ஆதேஹி எஃப் புமானு. சூரிய ரஷ்மி, அந்த சூரிய ரஷ்மியில் ஜலத்தை கர்ப்பமாக யஜ்யம் செய்கிறவர்கள் பதிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா பர்டிகுலரா சொல்ல போனா அக்னிமுகம். அக்னியில ஹவிசு கொடுக்கும் பொழுது அந்த ஹவிசிலேருந்து எழக்கூடிய புகை அது என்ன ஆகுது என்றால் இதசித்தகும் சூரியகதம். அது சூரிய கிரணங்கள் வரை செல்லுகிறது. அதே சூரிய கிரணங்கள் சந்திர கிரணங்களாக ஆகிறது. இந்த யஜ்யத்துல உள்ள புகை அது சூரிய கிரணமா எப்படி ஆறுது, அதுவே சந்திரன் தான் சூரியனிடத்திலே வெளிச்சத்தை வாங்குறவன் என்கிறது ருக்வேதத்துல பிரசித்தமான விஷயம். ராமாயணத்திலையும் உள்ள விஷயம். மகாகிரக கிரக வினஷ்ட பங்கஹா என்று சுந்தரகாண்டம். இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பண்ணக்கூடிய வேள்வியில் உள்ள அக்னி, அந்த அக்னி வரதனாக இருக்கிறார், அதாவது அருள் புரியக்கூடியவராக இருக்கிறார். வாராதம் ஜனய அக்ரே அக்னி, அந்த அக்னியை இங்கு ஏற்படுத்துங்கள். இது வரைக்கும் அக்னி வந்துதா? ஏகஹா ருத்ர உச்சதே. இந்த அக்னிக்கு ருத்ரன் என்று பெயர். இந்த அக்னியை ருத்ரன் என்று கூறுகிறார்கள். அசங்கியாதா சஹசிராணி, இவ்வாறு ருத்ர லீலைகள் பல, எண்ணில் அடங்காதவை. ருத்ர லீலைகள் ஸ்மரியதே நினைக்கப்படுகிறது, சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது. நச்ச திருஷ்யதே, ஆனால் பிரத்யட்சத்திற்குள் அடங்காதவை. ஏவம் ஏதது நிபோதத்தை, இவ்வாறு புரிந்து கொள்ளுங்கள். ஆ மந்திரை இந்திர ஹரிபிகி, ஆ மந்திரை இந்திர ஹரிபிகி, ஹே இந்திரா. இங்கு இந்திரா என்று அழைப்பது ருத்ரனை. எப்படி என்றால் இந்திரன் என்றால் பரமேஸ்வரன் என்று அர்த்தம். இதி பரமேஸ்வரியே என்கிற தாது. ஆமந்திரை இந்திர ஹரிபிகி என்கின்ற ருக்வேத மந்திரத்தை இங்கு கொண்டு வருகிறார். அங்கு இந்திரனை பற்றி இருந்தாலும் இங்கு ருத்ரனை பற்றி பிரகடனமாக கொண்டு வருகிறார் என்கிறது பொருந்தும், தவறில்லை. அது மாதிரி வேதத்தில் பற்பல இடங்களில் உண்டு. திரம்பகம் யஜாமகே என்கிறது ருத்ரனை பற்றியது. அதையே வேறொரு இடத்தில் திரி அம்பா, இளா சரஸ்வதி மகி, 3 அன்னைகளை குறிப்பதற்காக சொல்லுவதும் உண்டு. அவ்வாறுதான் இதுவும். இதி பரமேஸ்வரியே என்கின்ற வேறு சொல்லில் இருந்து வந்தது இந்திர என்கிற சொல். ஹே பரமேஸ்வரா, மந்திரைஹி ஹரிபிகி ஆயாஹி, ஆனந்தகரமான ஆகர்ஷிக்கக்கூடிய உன்னை தரித்து வரக்கூடிய வாகனத்தால் நீ வா. ஆகர்ஷிக்கக்கூடிய வாகனம் எது என்றால் யாகி மயூர ரோமபிகி, மயூர ரோமபிகி, மிருதுவான மயில் ரோமங்கள். அந்த ரோமங்கள் ஆகர்ஷிக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த மயில் ரோமங்களில் ஏ ருத்ரனே நீர் இங்கு வாரும். மாத்வா கேசின் ஏ முறிந்த பாசினகா, உன்னை பாசத்தை கொண்டு யாரும் பந்தப்படுத்த வேண்டாம். நீர் வைத்தமா நிதியாக இருக்கிறீர்.
அதாவது நிதன்வேவதாயி என்கிறது என்ன என்றால் மிகப்பெரிய நிதி அடைந்தவன், நிதியை அடைந்தவன் எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அது மாதிரியாக நீர் சந்தோஷித்து வாருங்கள் என்று இங்க விஷயம். அணுபிஷ்ச மகத்பிஷ்ச நிகிருஷ்வைர சமாயுதை, சிறிதான பெரிதான ஜொலிக்கக்கூடிய காலாவயவங்களான சக்திகளால் காலைது ஹரித்தமா பண்ணி, ஹே பரமேஸ்வரா இங்கு வாரும் இந்திர ஆயாகி சஹஸ்ர யுக். உம்முடைய பரிவாரம் யார் என்றால் பிரகாசிக்கக்கூடிய ஆவரணத்தை உடைய அக்னி, அக்னி விப்ராஷ்டி வசனஹா, தூளியை கலப்பக்கூடிய வாயு, வாயு ஸ்வேதசிகத்ருகா, சம்பத்சரஹா விஷுவர்ணைகி, விதவிதமான வர்ணங்களை கொண்ட சம்பத்சர தேவதை, நித்யாஹா தே அனுச்சராஸ்தவை, மூவரும் உம்முடைய பரிவாரமாக இருக்கிறார்கள். 3 பேர் 3 லோகத்தை சேர்ந்தவர்கள். அக்னி பூலோகம், வாயு புவர்லோகம், சம்பத்சரம் சுவர்லோகம். சம்பத்சரம்ங்கிறது இங்க சூரியன். இம்மூவரும் உம்முடைய பரிவாரம். ஹே சுப்பிரமணியா, ருத்ரனுக்கே சுப்பிரமணியன் என்று பெயர். சுப்பிரமணியா இந்த யஜ்யத்துக்கு வாரும். 3 முறை ஹே சுப்பிரமணியா யஜ்யத்திற்கு வாரும், ஹே சுப்பிரமணியா யஜ்யத்திற்கு வாரும் என்று இது வருகிறது. அதற்கு அடுத்ததும் ருத்ரகணத்தை பற்றி தான் பேச்சு வருகிறது. அஷ்டௌ திக்வாசசா அக்னயா, தாம்ராஸ்வாஹா தாம்ரரதாஹா, தாம்ரவர்ணாஹ ததாசிதாஹ, தண்டஹஸ்தாஹ காதக்ததஹ இதோ ருத்ரா பராங்கதாஹ என்று கையில் தண்டத்தை ஏந்தி கொண்டு ருத்ரர்கள் ஆச்சரியமாக பிரகாசித்துக் கொண்டு செக்கச்சவேர் என்று ஜொலித்துக் கொண்டு வருகிறார்கள் என்று ருத்ரர்கள் தான் வருகிறது. பின்பு வரக்கூடிய ருத்ரகணங்கள் அல்லது ருத்ரர்கள், ஏகாதச ருத்ரர்கள், இதை வேணா சொல்லலாம். முன்பு வந்த ருத்ரம் ஏகோ ருத்ரச்சிதன் ஒரு ருத்ரம், இங்கு பல ருத்ரர்கள். இதற்கு இடையில வரக்கூடிய மந்திரங்களாக இந்த மந்திரங்கள் வருவதால் இவை ருத்ரனை குறிக்கக்கூடிய மந்திரங்கள். ருத்ரனேத்தான் ஸ்கந்தன். அப்பா பிள்ளை என்று கூறுவதெல்லாம் அம்சத்தை கூறுவதற்காக சாஸ்திர பரிபாட்டி. சாஸ்திரங்களில் அப்படித்தான் வரும். தர்மபுத்திரர் என்றால் தர்மதேவதையின் பிள்ளை, தர்மதேவதையின் அம்சம், வாயுவின் அம்சம் பீமன். அது மாதிரி ருத்ராம்சமாக வந்தவர் முருகப்பெருமான் என்கிறதனால் இங்கு தாராளமாக இந்த மந்திரங்கள் சுப்பிரமணியனுக்கு, முருகப்பெருமானுக்கு பொருந்தும். முருகனை வழிபடும் பொழுது இந்த மந்திரங்களை சொல்லுவது மிகவும் உச்சிதமான ஒன்று என்று அடியனுக்கு பட்டதை கூறினேன். மேலும் தொடர்ந்து நாளை காணலாம்.